அன்பு கர்த்தருடைய ஜனமே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த கால வேளையிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து அதை தெரிந்து கொள்ளும்படியாய், அதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து நம் இந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கூட எங்களோட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கங்களை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தில். அதாவது நானே வாசல் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் வாசலாயிருக்கிறார். அவர் மூலமாக தான் ஆசீர்வாதங்களையும் இரட்சிப்பையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே அவரை நம்பி வருகிற மனுஷனையும் மனுஷியும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளுவதனாலே அவன் முதலாவது ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உலகம் எங்கும் இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்குங்க, இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லி, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, வாங்க இயேசு அப்பா உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார்னு சொல்லி பைபிளில் இருந்து இருக்கிற வார்த்தைகளை சொல்லி உங்களை அன்பை அழைக்கிறாங்கல்ல. அது ஆண்டு சொல்றாரு, நீ அப்படி வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து நீ வரும்பொழுது முதலாவது ரட்சிக்கப்படுகிறாய் என்று சொல்லப்படுகிறது. காப்பாற்றப்படுறோமா? எதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க முதல் அப்படின்னா, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற ஆக்கினை, அதாவது நரகம் என்பதில் முதலாவது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை தருகிறாராம். அந்த ரட்சிப்பு ஆத்மாவுக்கு தேவைப்படுது, இந்த உடம்புக்கு இல்லை, ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா அந்த உடம்போடு சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுனால இந்த உடம்பையே நம்ம பரிசுத்தமாக பார்த்துக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு. அடுத்தது பாருங்க, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா என்னன்னா, குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, சர்ச்சிலும் சரி, பரலோகத்திலும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தெய்வமாக இருக்கிறாரு. அடுத்ததாக பாருங்க, 10வது வசனம் அழகாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. அப்படின்னா என்னன்னா, திருடன்னா யாரை குறித்து சொல்லுதுன்னா, நம்மை ஏமாற்றுகிற பிசாசை குறித்து, வஞ்சிக்கிற பிசாசை குறித்து சொல்லுகிறது. அவன் நம்மிடத்தில் எதை திருடுகிறான் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவை திருடுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நேரங்களை திருடி நமக்கு பிரியமாய் வாழும்படியாய் காண்பித்து கடைசியில் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி விடுவான். கொஞ்ச நேரம் டிவி பாரு, சினிமா பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நேரத்தை கொடுத்து அதில் நம்மளை ஈடுபடுத்தி பிறகு அதில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி நம்மளை விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நம்முடைய நேரத்தை திருடி ஆண்டவரை தேடாதபடிக்கு, நினைக்காதபடிக்கு, ஜெபிக்காத, துதிக்காத, சர்ச்சைக்கு போகாமல் நம்ம வாழ்க்கையை எதுலனா செலவழி, ஆனால் ஆண்டவரை தேடாதன்னு மட்டும் என்ன பண்ணிடுவான், திசை திருப்பி விட்டுருவான். கடைசியில் நாம் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு எல்லாமே தேடின்னு இருப்போம். கடைசியில் அவன் நம்ம ஆத்மா கொல்றதுக்கு வகை தேடின்னு இருக்கிறான். அந்த வழியை உண்டாக்கிட்டு அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான்.
அந்த ஆத்துமா கடைசியில் பாவம் நிறைந்து பாவ கரையினால் அழுக்கப்பட்டு கடைசியில் ஆண்டுட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட நிற்கிற தகுதியை இழந்து அந்த ஆத்துமா பாவத்தினால நிரம்பி இருக்கும். ஆனால் ஏசப்பா சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து அவனை மன்னிச்சு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் சரி எல்லா இடங்களிலும் அவனை ஆசிர்வதித்து வாழ வைக்கிறதுக்காக நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ஆடு எங்கன்னா போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஒரு கோலை கையில் வச்சுன்னு அந்த ஆடுவை சரியான வழியில் நடத்தி பள்ளம் மேடு இருக்குதா, முள்புதிர் இருக்குதா, ஆபத்து எதனா அந்த ஆடுகளுக்கு வருமானம் சொல்லி ஒரு நல்ல வழியில் நடத்துகிறவன் தான் மேய்ப்பன். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்மை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த உலகத்தில் வழி, நல்ல வழியை காண்பிக்கிற ஒரு தெய்வம், பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரு தெய்வம். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்கிறது. பரலோகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காகவே இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் இருக்கிறதுனாலே அவர் தைரியமாய் பைபிளில் சொல்றாரு, நான் தான் வாசல், நான் தான் வழி, நான் தான் சத்தியம். என்னை குறித்து நீ அறிந்து கொள்ளும் பொழுது, நான் சொல்லுகிற வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, சொர்க்க வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, கடவுளை தேடும் பொழுது, ஆலயத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்திற்குண்டான ஆசீர்வாதங்களை பல மடங்காய் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உங்கள் ஆத்துமாவை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே சப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த மட்டும் உங்களுக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்தாரா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நீங்கள் பார்க்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.